உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சூர்யா மாமா, வா அஸ்னி. நீயும் ஸ்ரீஜாவும் ரஞ்சித்தை பார்க்க போறதா சொன்னீங்க, போகலையா? போறதுக்கு ரெடி ஆயிட்டோம் மாமா. உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஓ அப்படியா? ஆமா மாமா, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். சரி போயிட்டு வாங்க. வெண்ணிலாக்கு தைரியம் சொல்லுங்க. அவங்களுக்கு செலவுக்கு பணம் ஏதாவது வேணுமான்னு கேட்டு கொடுங்க, சரியா? சரி மாமா. சரிங்க மாமா. சரி. பாப்பாவுக்கு பால் சுட பண்ணி கிச்சன்ல வச்சிருக்கேன் மாமா. வேணும்னா நான் பாலை மேல கொண்டு வந்து வச்சுட்டு போட்டுமா? பரவாயில்ல, கிச்சன்லயே இருக்கட்டும். மாறிதான் நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரதுக்கு சொல்லி கொடுத்துருக்கான்ல. சோ தேவைப்பட்டா நானே கிச்சன்ல போய் எடுத்துக்கிறேன். சரி மாமா. நல்ல சந்தர்ப்பம். அப்போ நாங்க போயிட்டு வந்துடுறோம் மாமா. சரி போயிட்டு வாங்க. செல்லக்குட்டி, நானும் ஸ்ரீஜாவும் வெண்ணிலா அத்தையும் ரஞ்சித் மாமாவையும் பாக்குறதுக்கு உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம், சரியா? நாங்க போயிட்டு வர வரைக்கும் சமத்தா இருக்கணும். அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியாடி சொல்லும்? சரி போயிட்டு வரோம் மாமா. சரி. அப்பாடா, சால்ராக்கள் 2 தொலைஞ்சிச்சு. இத உடனே சிஸ்டர்ட்ட சொல்லணும். சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர். என்ன பாண்டி, என்னாச்சு? ஏன் இப்படி அவசர அவசரமா ஓடி வர? உங்க மருமகளுங்க 2 பேரும் அடிபட்டு கிடக்கான்ல அந்த சோழகுல பொம்மை லாயரு, அவனை பாக்குறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காளுவா. நான் போய் போக வேண்டாம்னு சொன்னா அதுங்க என் பேச்ச கேக்குமா? ஐயோ சிஸ்டர், நான் அவங்க கிளம்பி போனதை தடுத்து நிறுத்த சொல்லல சிஸ்டர். அந்த குட்டிச்சாத்தான ஒளிச்சு கட்டுறதுக்கு நமக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது சிஸ்டர். அத சொல்றதுக்காக தான் வந்திருக்கிறேன். என்ன சொல்ற? அட என்ன சிஸ்டர், மாறி வீட்ல இல்ல, உங்க 2 மருமகளும் வெளியே கிளம்பி போயிட்டாளுவ. அப்ப வீட்ல இருக்கிறது யாரு? நீங்க, நானு, கண்ணு தெரியாத சூர்யா மாப்ள, அந்த குட்டிச்சாத்தான். சிஸ்டர், ஸ்ரீஜா குட்டிச்சாத்தானுக்கு பாலை ரெடி பண்ணி கிச்சன்ல வச்சுட்டு போயிருக்கிறா. அந்த குட்டிச்சாத்தான் அழுதுச்சுன்னு வைங்களேன், கிச்சன்ல இருக்கிற பாலை குடுக்க சொல்லிட்டு போயிருக்கிறா சிஸ்டர். நாம குட்டிச்சாத்தான் குடிக்கிற பால்ல விஷத்தை கலந்துட்டா, பால்ல விஷம் இருக்கிறது தெரியாம நம்ம சூர்யா மாப்பிள அந்த குட்டிச்சாத்தானுக்கு பாலை குடுப்பா. சிஸ்டர், வால்டன் வெற்றிவேல் படத்துல கண்ணு தெரியாத சுகன்யா விஷ கலந்த பாலை தான் பெத்த குழந்தைக்கு கொடுத்து சாகடிப்பா, பாத்தீங்கல்ல? அதே மாதிரி சூர்யா மாப்பிள நாம விஷ கலந்து வைக்க போற பாலை அந்த குழந்தைக்கு கொடுத்து குழந்தைக்கு சாவடிக்க போறான். பழி அவன் மேலதான் விழும். எப்படி சிஸ்டர்? இத்தனை வருஷத்துல இன்னைக்குதான் உன் மூளை கரெக்டா வேலை செஞ்சிருக்கு. ஆமா, அதுக்கு விஷம் வேணுமே? சிஸ்டர், அத நான் பாத்துக்கிறேன் சிஸ்டர். உடனே நம்ம ஆளுங்களுக்கு போன போட்டு விஷத்தை கையோட எடுத்துட்டு வர சொல்லிடுறேன். சிஸ்டர், இப்ப வரப்போறவன் சாதாரணமான ஆள் இல்ல. அவங்கிட்ட பலவிதமான நாகங்களோட விஷம் இருக்குது. சிஸ்டர் வந்துட்டா சிஸ்டர். வணக்கம் மேடம். வணக்கம். வாயா. ஆமா, நாங்க சொன்ன மாதிரி விஷத்தோட தானே வந்திருக்கிற? ஆமா சார், இந்தாங்க நீங்க கேட்ட விஷம். பாருங்க சிஸ்டர். சாரி சிஸ்டர், இது கரெக்டா வேலை செய்யுமா ஐயா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? இது சாதாரண விஷம் கிடையாது சார், ரொம்ப கடுமையான விஷம். இது நாக்குல பட்டதுமே கண்ணெல்லாம் சொருகும், தலையெல்லாம் கிறுகிறுன்னு சுத்தும். பாருங்க சிஸ்டர், அடுத்த செகண்ட் ஆளு காலி. அப்படியா? நீ சொல்றத நாங்க நம்பலாமா? சார், நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க உங்க நாக்குல வச்சு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏய், நான் என்ன எலியா பூனையா சோதனை பண்ணி பாக்குறதுக்கு? வேணா நான் உன் நாக்குல வச்சு பாக்கட்டுமா? கோச்சுக்காதீங்க சார், நீங்க கேட்டதுக்காக சொன்னேன். அதுக்காக என்ன டெஸ்ட் பண்ண சொல்லி நக்கல் பண்றியா? பிச்சு சரி, போடுவேன். சரி, விடு. இவருக்கு பணத்தை சரிங்க சிஸ்டர், தாங்க நீங்களே கொடுக்க. ரொம்ப நன்றி மேடம், நான் வரேன் சார். சிஸ்டர், விஷம் ரெடி. கால விஷம். பாண்டி, சீக்கிரம் சீக்கிரம் பால் எங்க இருக்குன்னு பாரு. பறக்காதீங்க. ஐயோ, கையெல்லாம் நடுக்குது. விஷம் கையில படாம. ஐயோ, அடிக்காதீங்க சிஸ்டர், விஷம் என் மேல கொட்டிர போகுது. ஏய்,
என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சிஸ்டர், உங்களுக்கு பல கொலைகளை பண்ணி பழக்கமாயிருச்சு சிஸ்டர். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் முதல் கொலை. அதான் கை கால்கள்லாம் நடுக்குது, பதட்டமா இருக்குது. என்ன இருந்தாலும் சிஸ்டர், கொலை பண்றதுல நீங்க சீனியர், நான் ஜூனியர். போது நிறுத்து. வேற பால் எடு போ. இருக்க, நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். ஃப்ரிட்ஜ் அங்க இருக்கு, போ. அப்ப இத முதல்ல பிடிக்க சிஸ்டர். முண்டோ ஒன்னதுக்கும் லாய்க்கு கிடையாது. என்ன செல்லம், எதுக்காக அழறீங்க? பசிக்குதா? பால் வேணுமா உங்களுக்கு? சித்தி ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அழாம இருங்க, டாடி கிச்சனுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே? பால் பொங்கிடுச்சு. ஆற மாட்டேங்குது. காய்ச்சாத பாலியா ஊத்தி இருக்கலாம், மனசு கேட்க மாட்டேங்குது. சீக்கிரம் சீக்கிரம். சூர்யா வரா. நல்லாதீங்க சிஸ்டர், குத்துற போறேன். குடு குடு குடு. நீ வா இப்படி. ஒருவேளை பூனை பாலை தட்டி விட்டுருக்குமோ? இங்க இருக்க. அப்பாடா, நல்ல வேலை பூனை பாலை தட்டி விடல. அப்பாடா. சூர்யா கையால விஷம் கலந்த பாலை கொடுத்து அந்த பால் அந்த குழந்தை குடிச்சு சாக போறத என் கண் குளிர நான் பார்க்கணும். சூப்பர் சிஸ்டர். அப்பா, நீங்க பண்ற பாவத்துக்கெல்லாம் நான் தான் சூடு வாங்குறேன். வா வா. செல்லக்குட்டி, அப்பா உங்களுக்கு பால் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, குடிக்கிறீங்களா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.